மச்சான், இந்த வாரம் நம்ம சினிமா உலகத்துல இருந்து வந்த சிறப்பான தரமான சம்பவத்தை தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ மச்சி, வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாமா? ரெட்ரோ படத்துடைய சக்சஸ்க்கு அப்புறம் நம்ம வெற்றிமாறனும் நம்ம சூர்யாவும் அவங்களுடைய அடுத்த படம், அதாவது வாடிவாசலுக்கான ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அண்ட் இந்த ஒரு போட்டோவை சோஷியல் மீடியால ஷேர் பண்ணி நம்ம எல்லாருக்குமே சொல்லிட்டாங்க, நாங்க ரொம்பவே சீக்கிரம் இந்த படத்துடைய ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ண போறோம். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம தலைவர் ரஜினிகாந்தோடைய ஜெயிலர் 2 படத்துடைய ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, உங்க எல்லாத்துக்குமே தெரியும். அண்ட் ஜெயிலர் படத்துடைய செட்ல இருந்து இந்த ஒரு போட்டோ வெளியே வந்திருக்கு. அண்ட் அதுல நம்மளுக்கு கிளியரா பார்க்க முடியுது, நம்மளுடைய பாலையா இந்த படத்துல நடிக்கிறாரு ஒரு ஸ்பெஷல் அப்பியரன்ஸ்ல. அண்ட் இந்த படத்துல அவர் ஒரு போலீஸ் ஆஃபீஸரா நடிக்கிறாரு. அண்ட் அவருடைய ஸ்பெஷல் அப்பியரன்ஸும் இந்த படத்துடைய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை வேற லெவலுக்கு கொண்டு போயிடும். ஏன்னா ஏற்கனவே அந்த படத்துல இருக்கிற ஸ்டார் காஸ்ட் எல்லாருமே அவங்கவுங்க இண்டஸ்ட்ரியில மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார். ஸோ எல்லா சூப்பர் ஸ்டார்ஸுமே சேர்ந்து இருக்கிற படம் தான் நம்மளுடைய ஜெயிலர் 2 தான். லூசிஃபர் 2 உடைய சக்சஸ்க்கு அப்புறம் நம்ம பிருத்திவிராஜோடைய ஒரு புது படம் அனௌன்ஸ் ஆயிருக்கு. அதுதான் நம்மளுடைய ஜனகணமன பார்ட் 2. படத்தோடைய ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து 3 வருஷத்துக்கிட்ட ஆச்சு. அண்ட் அதோடைய ஜெர்னியை செலிப்ரேட் பண்ற விதமா அந்த படத்தோடைய டைரக்டர் இந்த ஒரு போஸ்டர் நம்ம சோஷியல் மீடியால ஷேர் பண்ணாரு. ஆனால் அதோடைய டிஸ்கிரிப்ஷன்ல எழுதியிருந்தாரு, அரவிந்த் சுவாமிநாதன் இஸ் கண்டினியூ அப்படின்ட்டு. ஸோ அதோடைய சீக்வல் வர்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அண்ட் இதுக்கப்புறம் ஒரு ப்ரூட்டலான ஆக்ஷன் படத்தோடைய அப்டேட். அதுதான் நம்ம ஜூனியர் என்டிஆருடைய நடிப்பில் நம்ம பிரசாந்த் நீலுடைய டைரக்ஷனில் வர போகிற படம். அண்ட் இப்போ அந்த படத்தோடைய ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதுதான் 25th June 2026. மச்சான், இப்போ நம்ம பார்க்கலாம் சில குட்டி அப்டேட்ஸை பற்றி. இப்போ சசிகுமாரோடைய ஃபேமிலி டூரிஸ்ட்டுக்கு அப்புறம் அவர் சொந்தமாக ஒரு புது படத்தை டைரக்ட் பண்ண போகிறாரு. அண்ட் அந்த படம் வந்து டோட்டலாகவே ஒரு கிராமத்து படமாக தான் இருக்கும். ஸோ அந்த படத்தோடைய ஷூட்டிங் வந்து 2026 ஜனவரியில் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அண்ட் அது கூடவே மலையாளம் இண்டஸ்ட்ரி ஆக்டர் சரவணன் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், அவர் வந்து ஒரு புது பேன் இண்டியா படத்தில் நடிக்கிறாரு. அண்ட் அந்த படத்துடைய டைட்டில் தான் போகி. அண்ட் அதுக்கப்புறம் ஒரு அனிமேஷன் படத்துடைய அப்டேட். நம்ம அலிட்டா த பேட்டில் படத்தை நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அந்த படத்துடைய சீக்வல் வர போகுதுன்றது உறுதி. இன்னும் கொஞ்சம் நாளில் அதுக்கான அஃபிஷியல் அப்டேட்டும் மேக்கர் சைட்லேருந்து கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அமேசான் பிரைமில் ஒரு ஆக்ஷன் படத்தை நம்ம பார்த்தோம், அதுதான் ரோட் ஹவுஸ். அந்த படத்துடைய சீக்வல் அப்பயே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் இப்போ அந்த படத்தை டைரக்ட் பண்ண போகிறது ரெட்டிச். இந்த படத்துலையும் பார்ட் 1 மாதிரி நம்மளுக்கு ஆக்ஷன் வேற லெவலில் பார்க்க முடியுன்றதுல எந்த வகையான சந்தேகமும் இல்லை. ஜொனாதன் மேஜரை நீங்கள் வந்து MCUல பார்த்துருப்பீங்க. அவருடைய ஒரு புது படத்துடைய டைட்டில் ரிவீலாக இருக்குது, அதுதான் ட்ரூ ட்ரீட். அண்ட் இந்த படத்தை டைரக்ட் பண்ண போகிறது கெரட் MC மியூரே. அதுக்கப்புறம் ஆண்டனி மைக்கேலை வெட்னஸ்டே சீசன் 2ல ஒரு கேரக்டருக்கு காஸ்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம டைரக்டர் ஜோசப் கோசின்ஸ்கி வந்து ஒரு புது படத்தை டைரக்ட் பண்ண போகிறார், அதுதான் மியாமி வைஸ். அண்ட் இந்த படத்துடைய கதை என்னவா இருக்க போகுதுன்னா, 2 போலீஸ் ஆஃபீஸர் இருக்காங்க. அவங்க மியாமியில் ட்ரக்ஸ் சப்ளை பண்ணுற எல்லா கேங்ஸையும் பிடிப்பாங்க எப்படின்றது தான் இந்த படத்துடைய கதையாக இருக்க போகுது. நம்ம எல்லாருமே சின்ன வயசில் நார்னியா படத்தை பார்த்துருப்போம். ஸோ இப்போ மேக்கர்ஸ் வந்து நார்னியாவுடைய ஃபுல் ஃப்ரென்ச்சைஸியை வந்து ரீபூட் பண்ணி ஒரு புது படமாக கொண்டு வராங்க. ஸோ இப்போ ரீபூட் பண்ணி வர போகிற படத்தில் டோட்டலாக 8 படம் ஒஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதோடைய ஸ்ட்ரீமிங் ரைட்ஸ் வந்து நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் வாங்கியிருக்கு. அண்ட் அது கூடவே கிறிஸ் ஹேம்ஸ்வர்த்தும் மார்க் ரஃபேலும் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து ஒரு படம் பண்ணுறாங்க, அதுதான் கிரைம் 101. அண்ட் அந்த படமும் டோட்டலாக ஆக்ஷன் படமாக தான் இருக்கும். அண்ட் அந்த படம் 13th February 2026க்கு ரிலீஸ் ஆகும். அண்ட் இந்த வாரம் ஏகப்பட்ட படத்துடைய போஸ்டர்ஸ், ட்ரெய்லர்ஸ் எல்லாமே வந்திருக்கு. அதை எல்லாத்தையும் இப்போ உங்களுக்கு ஷார்ட்டாக காட்டிடுறேன். ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்ஸை மட்டும் பார்த்துருங்க. அண்ட் ட்ரெய்லர்ஸ்க்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் போய் பார்த்துங்க. அண்ட் இந்த வீடியோ முடியும் போது லாஸ்ட்டாக ஒரு சில எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ் கொடுத்துட்றேன். நம்ம SS ராஜமௌலி வந்து மகாபாரதம் படத்தை டைரக்ட் பண்ண போகிறார்ல, அந்த படத்தில் நானி ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணுவாருன்றதை அவரே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அண்ட் அது கூடவே நம்ம பிரபாஸ் நடிப்பில் வெளியே வந்த பாகுபலி படத்தை அக்டோபர் மாதத்தில் ரீரிலீஸ் பண்ண போகிறாங்க. எல்லாம் அந்த படத்தை தியேட்டரில் என்ஜாய் பண்ணுறதை மிஸ் பண்ணிட்டீங்களோ, போய் தியேட்டரில் மறுபடியும் அந்த படத்தை என்ஜாய் பண்ணுங்க. ஏன்னா அந்த படம் வந்து மொபைலில் உட்காந்து பார்க்க வேண்டிய படமே கிடையாது, தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் படம் தான் அது. அண்ட் அது கூடவே நம்ம பிரபாஸ் நடிப்புலையும் நம்ம சந்தீப் ரெட்டி வாங்காவுடைய டைரக்ஷன்லையும் வரப்போகிற படம் தான் ஸ்பிளிட். அண்ட் அந்த படத்தோடைய ஹீரோயினா இப்போ நம்ம தீபிகா படுகோனை காஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த படத்துக்கு மட்டும் இல்லை, நம்ம ஷாருக் கான் நடிப்பில் வெளியே வர போகிற த கிங் படத்துக்கும் அவங்க தான் ஹீரோயின். ஸோ மச்சான், 2 படமுமே பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் 1000 கோடி கிராஸ் பண்ணுன்றதுல எந்த வகையான சந்தேகமும் கிடையாது. ஸோ இந்த அப்டேட்ஸில் எந்த அப்டேட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்றதை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் அது கூடவே இந்த வீடியோ அப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா இதே மாதிரி நிறைய கண்டென்ட்ஸ் நான் உங்களுக்காக கொண்டு வந்துகிட்டே இருப்பேன். ஓகே தென், பாய்.